இது வந்து பழம். இந்த பழத்தை வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 2 பழம் 3 பழம் நான் சாப்பிட்ருவேன். அதை எப்படி வந்து அதையும் எப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றது, அப்படியே மெல்லிஸாக ஸ்லைஸ் போட்டால் அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதனால நான் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக போட்டுப்பேன். சில பேருக்கு மெலிசாக போட்டால் பிடிக்கும். வாயில் வச்சு சாப்பிடும்போது அந்த ஃபீல் வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறதே ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஃபார்மில் வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அதை பறித்து அப்படியே சாப்பிடுவேனா. சில பேருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காத தெரியல. இல்லை, நிறைய பேருக்கு பிடிக்கும், பட் வாய்ப்புகள் இருக்காது அவங்களுக்கு. பட் எனக்கு இறைவனுடைய கருணையினால எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து அதை அப்படியே பறித்து சாப்பிட்றது பிடிக்கும். ஒரு சமயம் தண்ணி கொண்டு போகாமல் போயிடுவேன். வாட்டர் பாட்டில் எடுக்காமல் போயிட்டேன்னா உடனே நான் அந்த மரத்துக்கிட்ட தான் ஓடுவேன். அங்கே போய் இதில் ஒரு 2 ஃப்ரூட் எடுத்து அப்படியே சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அந்த தண்ணி தாகம் வந்து குறைஞ்சிரும். உடம்பு ஹைட்ரேட் ஆகிறது நல்லா தெரியும். பாருங்க, இதை வச்சுட்டோமா, தூள் உப்பையும் மிளகு தூளையும் கலந்துக்கிறோம். கலந்துட்டு இதில் லைட்டாக தூவிக்கலாம். இதுலேயே வந்து இந்த காய் பக்குவத்தில் ஊறுகாய் போடலாங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறோமோ அதே மாதிரி அதில் ஊறுகாய் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சாப்பிட்டவங்களுக்கு விடவே முடியாது. திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட அது காய்ச்சிட்டே இருக்கும்போது ரொம்ப போட்டு மண்டிட்டு சாப்பிட வேண்டாம். வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சீசனில் நம்ம சாப்பிட்டுக்கணும்.